ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். எக்ஸாம்ஸ் வருது. மார்ச் வருஷம் பொறந்துட்டாலே போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம். போர்டு எக்ஸாம்ஸ் அனுப்புற பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம். அப்புறம் ஆனுவல் எக்ஸாம் பயம். இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதற்கு மலர் மருத்துவத்தில நெறைய தீர்வு உண்டு. மலர் மருத்துவம்னா என்னன்னு நான் ஒரு தடவையும் சொல்றேன். ஆனா ஒரு வீடியோக்கும் ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் வாட் இஸ் மலர் மருத்துவம் அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் நான் திரும்பவும் சொல்றேன். மலர் மருத்துவம்ங்கிறது சர் எட்வர்ட் பேட்ச்ன்னு இங்கிலாந்துல மலர்களை பேஸ் பண்ணி மருத்துவம் அ சில விஷயங்கள கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி நம்ம அலோபதியில நோய்க்கு நிகராக மருந்து சாப்பிடுறோமோ, ஃப்ளவர் மெடிசின்ஸ்ல மனநிலையை ஒத்த அ மருந்து குடுப்பாங்க. இப்போ தலைவலிக்கு உங்களுக்கு ஒரு மருந்து இருக்கும். அதே தலைவலின்னு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மருந்து இருக்கும். ஸோ மனநிலையை பேஸ் பண்ணி, அவங்க மனசு என்ன வார்த்தை வருது, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி குடுக்கறது தான் மலர் மருத்துவம். மலர் மருத்துவத்துக்கான மருந்துகள் ஹோமியோபதி கடையில கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து சுகர் சர்க்கரை உருண்டை மாதிரி வெள்ளையா குட்டி குட்டி உருண்டையும் வரும். அதுவும் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு லிக்விடா வேணும், கான்சன்ட்ரேட்டடா வேணும் அப்படின்னு கேட்குறவங்க அத வாங்கிட்டு தண்ணீல ஒரு 2, 3 சொட்டு கலந்து குடிச்சுக்கலாம். இதுதான் மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்த பேஸ் பண்ணி நாம படிப்பு சரியா படிக்காததுக்கு காரணங்கள் சில குழந்தைகளுக்கு இருக்கும் இல்லையா? அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்க போறோம். இது கொஞ்சம் லாங்கான பதிவா இருக்கும். சரி பசங்க எக்ஸாம்ஸ்லாம் வருதுங்கிறதுக்காக பிரிச்சு நம்ம குடுக்குறோம். இப்போ படிப்பு படிக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல மதிப்பெண் வரமாட்டேங்குதுன்னு நெனைக்கும்போது, அது கேட்டகரி வைஸா நம்ம ஸ்டூடண்ட்ஸோட மனநிலையை, மாணவ, மாணவிகளின் மனநிலையை பிரிக்கும்போது, அதுல வந்து ஒரு கேட்டகரி. என்ன கேட்டகரின்னா, பயத்தினால் அவங்க வந்து சரியா படிக்காம போறது. என்ன பயம்? அவங்களால அது படிக்க முடியாம போகுமோ? புது ஸ்கூல் மாத்துற அப்போ அந்த பயம். இப்போ ஹாஸ்டல்ல போட்டுர்றாங்க சில பேர். அந்த ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பயம். அதுக்கப்புறம் புது காலேஜ் சேரும்போது, ஐய்யயோ! பயம். மிச்சவங்களுக்கு புரியுதே, எனக்கு புரியலையே அப்படின்னு நெனச்சுட்டு ஒரு பயம். அதாவது ஒரு காரணத்தை கொண்டு இப்போ சம்டைம்ஸ் ஒரு டீச்சர் மேல கோவம் இருக்கும். அந்த டீச்சர் பார்த்து பயமா இருக்கும். அந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அதனால அந்த சப்ஜெக்ட்ல வந்து அவங்களுக்கு சரியா புரியாம இருக்கும். லாட் ஆஃப் டைம்ஸ் அ ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம கம்மியான மார்க் வந்தது அப்டின்னா, அது சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த டீச்சரோட மேல் இருக்கும் அன்பை கூட குறிக்கும். சம்டைம்ஸ் டஃப்பான சப்ஜெக்ட்டா இருந்தா கூட அந்த டீச்சர பிடிச்சு போச்சுன்னா, நம்ம அந்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்குவோம். ஸோ சம்டைம்ஸ் அந்த டீச்சர பார்த்து பயந்து அந்த சப்ஜெக்ட்ட வெறுத்த மாணவர்கள். அதனால அதுல மதிப்பெண் வரல. அந்த பர்ட்டிகுலர் அ பாடத்துல மட்டும், சப்ஜெக்ட்ல மட்டும். ஸோ அந்த மாதிரி பயப்படுறவங்க, எக்ஸாம் எழுதிட்டு ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு பயப்படுறவங்க, படிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாம்ல மறந்துருவோமோ சொல்லி பயப்படுற ஸ்டூடண்ட்ஸ், உங்க பசங்க இந்த மாதிரி எல்லாம் பயம் இருந்தது. சம்டைம்ஸ் ஸ்கூலுக்கு போகவே பயப்படுவாங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தா கொஞ்சம் ரஃப்பா இருக்காங்க. என் குழந்தை ரொம்ப சாஃப்ட்டா அங்க அங்க கோப் அப் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பயம். அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தை இந்த ரீசன்ஸ்க்கெல்லாம் பயத்தினால் படிப்பில ஆர்வம் இல்ல, படிப்புல நல்ல மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க குடுக்க வேண்டிய மலர் மருத்துவம் மிமுலஸ். MIMULUS. மிமுலஸ். இந்த மலர் மருத்துவம் சுகர் பில்ஸாவும் வரும், லிக்விடாவும் வரும். சுகர் பில்ஸ்ன்னா வாயில ஒரு 5, 6 பில் போட்டுட்டு, உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடணும். லிக்விடா வரும்போது தண்ணீல கரைச்சு ஒரு கிளாஸ் டம்ளர் குடிச்சிட்டா போதும். தொடக்கத்தில் 3 வாட்டி குடிங்க. இந்த பயமெல்லாம் விலக விலக அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. காரணத்தோடு பயம் இருக்கிறவங்க மிமுலஸ்ல எடுத்துக்கலாம். சில டைம்ல புஸ்தகத்த ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, கனவுலகுல மிதப்பாங்க. ஆஹா! ஜாலியா இருக்கு. அ நாளைக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன பத்தி என்ன போட்டு போறது? நம்ம இந்த மாரி பண்றது, அந்த மாரி பண்றது. புக் வச்சிருப்பாங்க. அவங்க எங்கேயோ யோசிச்சுட்டே கனவு உலகத்துல இந்த சினிமா படத்துல லவ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. இல்லன்னா, ஆ இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை செஞ்சுக்கிட்டு, ஆ நான் இப்படி போயிடுவேன். நான் பெரிய கிங் ஆயிடுவேன். அந்த அப்படியே கடவுள போம்போது அவங்க பெரிய ராஜாவா இருப்பாங்க. "ஏய் இங்க போடு, இவடி கூப்பிடு" அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் தன்ன தானே உயர்த்திக்கிட்டு,
அந்த கனவு உலகத்திலேயே இருப்பாங்க. கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது டீச்சரை பார்த்து வேற ஏதோ யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்க பிள்ளைகளா இருந்தாங்க. இல்ல நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருத்துவம் கிளமென்டிஸ். CLE, MA, TIS. இந்த கிளமென்டிஸ் மெடிசின நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்கு குடுக்கும்போதோ, இல்ல கனவு உலகத்திலேயே மிதக்கிறவங்க ஆக்சுவலா கவனிச்சா அவங்களுக்கு நல்லா புரியும், நல்லா படிப்பாங்க. இவங்க போனோனே கனவு உலகத்துல பன்னு ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்பெஷலி காதல்ல இருக்கும் குழந்தைகள்லாம் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஜாலியா அப்படி எழுதுறாங்க. சிலது அப்படியே கற்பனை உலகத்திலேயே இருக்கிறது. அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மருந்தை குடுக்கும்போது, அவங்களுக்கு ரியாலிட்டி உண்மை எதுன்னு புரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சுரும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வகை, மாணவ மாணவிகள் வகை என்னன்னா, என்னாலலாம் படிக்க முடியுமா? இதெல்லாம் நான் படிச்சிட முடியுமா? அச்சச்சோ! என்னால படிக்கவே முடியாது. இவ்ளோ லெசன் குடுத்துருக்காங்களே! என்னால படிக்க முடியாது. எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அவ்வளோ டேலண்ட் எல்லாம் இல்ல. எனக்கு வந்து 5ஆம் கிளாஸ்க்கு இருக்கிற மூளை இருக்கு. எனக்கு 8ஆம் கிளாஸ் நான் படிக்கிறேன். எனக்கு 5த் ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் ஈஸியா தெரியுது. ஐய்யய்யோ! நம்மளுக்கு தெரியல. தன்னைத்தானே குறைவா எடை போடுறது. தன்னைத்தானே என்னால முடியாதுப்பா. எனக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தனக்குத்தானே தாழ்வு மனப்பான்மை கொண்டுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அது புரிஞ்சு நான் அதை தெளிஞ்சு அதை எழுதுறதுக்குள்ள எனக்கு இதெல்லாம் தெரியுமா, எனக்கெல்லாம் இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மலர் மருத்துவம் லார்ச், LARCH. இந்த லார்ச் மருந்தை கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து என்னாலே முடியும், நானும் படிப்பேன், தாழ்வு மனப்பான்மை இருக்காது, நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இதுலயே தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிச்சவங்கள தன்னை விட உயர்வா நினைக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை வெரைட்டி. அது எப்படி இருக்கும் அப்டின்னா, எனக்கு இது புரியாது. ஆனா அவனுக்கு அது புரியும். அப்டி சொல்றாங்கல்ல. தெரியுமா? அ அவங்க குறைச்சல் மார்க் வாங்கிட்டாங்க. நானாவது 40 வாங்குனேன். ஏன்னா, ஸ்ரீநிதியே அப்டின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட் ஸ்ரீநிதி வச்சுக்கோங்க. ஸ்ரீநிதியே 56 தான் வாங்குனா. நான் ஃபெயில் ஆனா பரவால்ல. அப்படின்னு தன்னைத்தானே ஒரு இன்னொரு மாணவர்கள் கிட்ட கம்பேர் பண்ணிக்கிட்டு, தான் வந்து அவனுக்கு அடிமை, தான் வந்து அவளுக்கு கீழ. ஸோ அவளே இவ்வளோ எடுத்தா நம்ம இவ்வளோ எடுத்தா ஃபெயில் ஆறது தப்பில்ல. அப்படின்னு நினைச்சுக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவி வரை. அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மலர் மருத்துவம் சென்ச்சுவரி. CNTAURY. சென்ச்சுவரி. இந்த மலர் மருத்துவம்க்கு தேவைப்படும் மாணவ மாணவிகள் யாருன்னா, அவனுக்கு வரும், எனக்கு வராது. அப்படின்னு தன்னைத்தானே அந்த மாணவனுக்கு ஒரு அடிமையா, அந்த இன்னொரு மாணவனை தன் கூட இருக்கும் சக மாணவ மாணவியர்களை வியந்து பார்க்கறது. தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். தாழ்வு மனப்பான்மையோட மிச்சவங்கள பார்த்து அவன் அவனுக்கு படிச்சு எப்படிதான் படிக்கணும்னு தெரியல. ஸோ அவங்கள வந்து அப்படியே ஒரு ஹீரோவா பார்க்கறது. அப்படி இருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு நீங்க கொடுக்கறது சென்ட்ரல். இப்போ சப்போஸ் அந்த மாதிரி மாணவர்கள் கிட்ட போயிட்டு ஏம்மா இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, நானாவது இவ்வளோ வாங்கினேன், அவன் இவ்வளோ மூலக்காரன், ஆனால் அவனே அவ்வளோதான் வாங்கினான், அப்போ நீ நான் இந்த மார்க்குக்கு அப்ரிஷியேட் பண்ண அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு சக மாணவ மாணவியர்களை ஹீரோவா பார்க்கறது, இன்னொருத்தனை ஹீரோவா பார்க்கறது, தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறது, இதுக்கெல்லாம் தேவைப்படுபவர்கள் சென்ச்சுவரி. வெறும் தாழ்வு மனப்பான்மைக்கு லார்ஜ். இன்னொருத்தவனோட ஒப்பிட்டு அவனை ஹீரோவாக்கி இல்ல ஹீரோயின் ஆக்கி தான் காமெடியனாவோ இல்ல ஒரு வில்லனாவோ இருக்கிறதுக்கு பேரு சென்ச்சுவரி. அதுக்கு அவங்க மலர் மருத்துவம் தேவைப்படுது சென்ச்சுவரி. இன்னொன்னு சோம்பேறி. அதாவது இது சிறு வயதுல நானும் இது நிறைய பண்ணியிருப்பேன், நீங்களும் நிறைய பண்ணியிருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருவாங்க, 10 நாள் லீவு. அப்போலாம் அந்த காலத்துல எல்லாம் லீவுக்கு 10 நாள் லீவு, குவார்ட்டர்லி, ஹாஃபர்லி 10 நாள் லீவ் இருந்ததுன்னா 10 நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க எங்க ஸ்கூல்ல எல்லாம். ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது என்ன நினைப்போம்னா, இன்னைக்கு ஈவினிங் போன உடனே ஃபுல் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு லீவ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தோடனே இன்னைக்கு தானே எக்ஸாம் முடிஞ்சது, என்ன நம்ம நாளைக்கு ஒரு நாள் காலையில் எழுந்து குளிச்சு டிஃபன் சாப்பிட்ட உடனே பென் எடுக்கிறோம், நோட் புக் எடுக்கிறோம், உட்காடுறோம், அட்ட ஸ்ட்ரெச் ஃபினிஷ் பண்ணுறோம்,
நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டா மிச்சம் 10 நாள் ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். மறுநாள் ஆகிடும். மறுநாள் ச்சே சரி விடு நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை சாயந்தரம் பண்ணிக்கலாம், இப்படியே 4 தள்ளி தள்ளி ஸ்கூல் ரியோப்பனே ஆகிடும். ரியோப்பன் மறுநாள் ஆகணும்னா முன்னாடி நாள் நைட் உட்காந்து சரி நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நாளன்னைக்கு ஸ்கூல் திறந்துடும், நாளைக்கு காலையில் எழுந்துக்கிறோம், இந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கிறோம் அப்படின்னு. சரி மத்தியானம் தானே, சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லோரும் தூங்கும்போது ரிலாக்ஸ்டாக நம்ம எழுதுவோம். சரி இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு எழுதுவோம். ஐயோ தூக்கம் வருது, நாளைக்கு காலையில் 4 மணிக்கெலாம் அலாம் வச்சு எழுந்து எக்ஸாம் முடிக்கணும். கடைசி வரைக்கும் படிக்கவும் மாட்டோம், ஹோம்ஒர்க்கு எழுதவும் மாட்டோம். இல்லை நம்மளை நாமே எப்படி கன்வின்ஸ் பண்ணிக்கிறது? சோம்பேறித்தனத்தின் உச்சகட்டம். அதற்கு அந்த மாதிரி மாணவர்கள் இருந்தால், சோம்பேறி மாணவியர்களுக்கு அவர்களுக்கான மலர் மருத்துவம் ஸ்க்லெராத்திஸ். இந்த மலர் மருத்துவத்தை கொடுக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொக்ராஸ்டினேஷன் தள்ளி போட மாட்டாங்க. தள்ளி போடாமல் அவங்க ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுவாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆட்டம் டிஸ்ட்ராக்ஷன், இந்த கேமை முடிச்சுட்டு போகலாம், அந்த கேமை முடிச்சுட்டு போகலாம். ஸோ அவர்களுக்கு ஸ்கெலாந்தஸ். இன்னொரு வெரைட்டி ஆஃப் மாணவர்கள் யாருன்னா, மந்த புத்தி மாணவர்கள். அதாவது படித்தாலும் புரியாது, படிக்கிறதுக்கும் புரியாது, அதாவது சிங்கிள் டிஜிட்டில் மார்க் எடுப்பாங்க, 1, 3 இந்த மாதிரி மார்க் எடுக்கிறவங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்டா இவ்வளோ திருண்டு மார்க் எடுத்தேன்னா ஏதாவது ஒரு தேவையில்லா காரணம் சொல்லுவாங்க. இதை எக்ஸாம் எழுத போனோன்னா உடனே வயிறு வலி கால் வலி அப்படி சொல்லி கொஞ்சம் சீன் எல்லாம் போடுற மாணவர்கள். இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்த தப்பை வந்து ஏப்பா நீ இப்படி எழுதியிருக்க, நீ இப்படி இந்த மாதிரி இதுதானே இதுக்கு ஆன்சர்னு சொல்லி கொடுத்தனா தலையாட்டுவாங்க. ஆனால் திரும்ப அதே தப்பு தான் பண்ணுவாங்க. இப்போ மேத்ஸ் எடுத்துக்கோங்க, இது இப்போ இந்த மாதிரி பண்ணணும்னு அவங்க தப்பு பண்ணுவாங்க. திரும்ப நம்ம சொல்லி கொடுத்தோன்னா சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே தப்பை திரும்ப திரும்ப செய்வாங்க இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மலர் மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்னட் பட். அப்போ அவர்களின் தவறுலேருந்து அவங்க கற்றுக்கொள்வாங்க, கரெக்ஷன் கொடுத்தா புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு செஸ்னட் பட். இன்னொரு வகையான மாணவர்கள், அதாவது படிக்கிற புக்கை பார்த்தாலே அவங்களுக்கு மலைப்பு வந்துடும். பாரேன் நான் வந்து 7வது தான் படிக்கிறேன், இவ்வளோ குண்டு புக்கு, இது எப்படி நான் படிப்பேன் அப்படின்னு 12 பேஜுக்கு லெசன் டீட்டெயில்டு ஆன்சர் இவ்வளோ பெருசு 4 பேஜுக்கு எழுதியிருக்காங்க. அது படிக்க வந்து அவங்க முற்படவே மாட்டாங்க. ஒரு தடவை படித்து பாருமா உனக்கு வரும்னு சொன்னாலும் இல்லை என்னால் முடியாது, 1 வேர்டு மட்டும் படிச்சுக்கிறேன் நான், ஒரு 2 லைன் ஆன்சர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெரிய விஷயத்தை பார்த்து மலைப்படைகிறது. அது படித்து பார்த்தா அது ஈஸியாக இருக்குங்கிற எண்ணமே, அதற்கான முயற்சியே எடுக்க மாட்டாங்க, மலைச்சு போயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரியான மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியது ஹார்ன்பீம். அந்த இப்போ ஹார்ன்பீமை கொடுக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ பெரிய லெசனாக இருந்தாலும் சரி, புக்கை இவ்வளோ தடிசான புக்காக இருந்தாலும் சரி, சரி என்னதான் இருக்குது படிக்கலாமேன்னு சொல்லிட்டு படித்து அது இன்ட்ரெஸ்ட் வந்து கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு புரியும் அது எல்லாமே. அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு ஒரு விஷயம் வராது, இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி மலைப்படைகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ இன்னொரு வெரைட்டியான ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ஸ்கூலில், இன்னொரு ஸ்கூலுக்கு தூக்கி போட்ட உடனே படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, போர் அடிச்சிடும். அவங்களுக்கு வந்து வரையில் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது என்ன படம்? ஃப்ரெண்ட்ஸ் படமா, நண்பனா? அந்த படத்தில் அவருக்கு வந்து கொண்டு போய் இன்ஜினியரிங்கில் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து வீடியோகிராஃபியோ ஃபோட்டோகிராஃபி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால அவங்களுக்கு படிப்பேறாதுல. அந்த மாதிரியான, அதாவது பெற்றோரின் வற்புறுத்தலினால் ஒரு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது, இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை இவ்வளோதான் உனக்கு மார்க் வந்திருக்கு, நான் உனக்கு இந்த குரூப்பு தான் தருவேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இது ஓடாத ஒரு குரூப்பு காலேஜில் இருக்கும், ஸ்கூலில் இருக்கும்ல, அந்த குரூப்பில் போட்டோடனே அவனுக்கு அது பிடிக்காம, அதனால அதில் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அடிக்ஷன் சொல்லக்கூடிய டிவி அடிக்ஷன், செல்ஃபோனு, கேமு, இந்த மாதிரியான அடிக்ஷன் இருக்குது. அவங்க வந்து தன்னுடைய டைமை வந்து விளையாடி பொழுதுபோக்கு பண்ணி அதில் செலவு பண்ணுவாங்க. இன்னொன்று வற்புறுத்தலின் பேரில் வேறு ஏதாவது பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது படிப்பில் நாட்டம் வராமல் மதிப்பெண்கள் கம்மியாகிற அந்த மாதிரியான, இல்லாட்டி பிடிச்ச ஸ்கூலில் இருக்கும்போது ஜாலியாக இருக்கும், புது ஸ்கூல் பிடிக்கவே இல்லை, புது என்வாயன்மெண்ட் பிடிக்கவே இல்லை, அதனால் எனக்கு படிப்பு வரமாட்டேங்குது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கல, இந்த புது ஸ்கூலில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இது இந்த பிரச்சனை எல்லாம் என்னென்னா ஊர் விட்டு ஊர் போகிறாங்கல்ல,
வெளியூர்ல போய் செட்டில் ஆறாங்க. இல்ல வேற ஊர்லேருந்து வரும்போது சுற்றுப்புற சூழ்நிலை இப்போ பிடிக்காம, அந்த ஸ்கூலோட என்வாயர்ன்மெண்ட் பிடிக்காம, படிப்புல இன்ட்ரெஸ்ட் வராம இருக்கிற குழந்தைகளும் உண்டு. அவங்களுக்கு நீங்க குடுக்கக்கூடியது வந்து வால்நட். வால்நட்ட இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுத்துட்டே வந்தீங்கன்னா, தே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வருவாங்க. இல்ல இதுதான் எனக்கு வேற வாழ்க்கை. இதுல கொஞ்சம் நாட்டம் கொஞ்சம் அதிகமா அந்த சப்ஜெக்ட்ல வந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. காம்பன்சேட் பண்ண அதாவது காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே. நம்மளுக்கு கிடைச்சது தான். சரி இதுல நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு விதமான மாணவர் பார்த்தீங்கன்னா, மார்க் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் டீச்சர். அந்த டீச்சருக்கு சொல்லி தரவே தெரியல தெரியுமா? நானே அந்த டீச்சரோட ஃபர்ஸ்ட்டு சம்மு போட்டேன். அன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இவங்களுக்கு தெரியல. 9த் ஸ்டாண்டர்ட்லேருந்து பவித்ரா வந்து அழகா போட்டுட்டு போனா. அந்த டீச்சருக்கு தெரியல. இந்த ஸ்கூல்ல சரியா டீச்சர் ஹையர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூல் மேலயும், அந்த டீச்சர் மேலயும் பழி போடுறது. இல்ல நான் நல்லா தான் எழுதினேன். நான் பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்ட் வந்து என் பேனாவ புடுங்கிட்டான். அதனால என் பேனா ஊக்கு சரியில்லாம நான் சரியா எழுதல. இல்ல நான் கிளாஸ்ல கவனம் பண்ணும்போது, இவன் எனக்கு பின்னாடி பாட்டு பாடிட்டே இருக்கான். அதனால கவனம் எனக்கு சிதறுது. இந்த மாதிரிலாம் ஏதாவது யார் மேலயாவது ஏதாவது குண்ட தூக்கி போட்டுறது. பழிய தூக்கி போட்டுட்டு தான் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிற மாணவர், மாணவியர்கள் இல்ல. தான் படிக்கலங்கிற காரணத்தை மற்றவர்கள் மீது போடுவது. அதாவது நான் எக்ஸாம்க்கு படிச்சுட்டே இருந்தேன்னா, அப்பா டிவி பார்த்துட்டே இருந்தார் கிரிக்கெட் மேட்ச்சு. அந்த சவுண்ட்ல நான் கேட்கல. அப்படின்னு தன் மதிப்பெண் குறைவுக்கு காரணம் மற்றவர்கள் தானே தவிர நான் இல்ல. அப்படின்னு மிச்சவங்க மேல பழி போடுற மாணவர்களுக்கு வில்லோ. ஸோ இந்த வில்லோவ குடுங்க. அவங்க வந்து பழிய மிச்சம் மேல போடாம, தான் மேல என்ன இது இருக்கோ, அதற்கான எஃபோர்ட் என்னவோ, முயற்சிகள் என்னவோ அத எடுக்க ஆரம்பிப்பாங்க. பல வெரைட்டீஸ் ஆஃப் மாணவ, மாணவியர்கள் பார்த்துருக்கோம். உங்க குழந்தைகளோ, இல்ல நீங்களோ, இல்ல எந்த கேட்டகரில எல்லாருக்குமே இப்ப படிப்புன்னா எல்லாருக்குமே படிக்கணும் தான். இல்ல கொஞ்சம் பேர் மதிப்பெண்கள் கம்மியா எடுக்குறாங்கன்னா, அவங்க மனநிலையை பொறுத்து இந்த ஃப்ளவர் மெடிசின்ஸ் நீங்க குடுக்கும்போது, படிப்பில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நாட்டம் வந்து மதிப்பெண்கள் உயர ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தையோ, இல்ல நீங்களோ இதுல எந்த கேட்டகரியில வருவீங்கன்னு அனலைஸ் பண்ணிட்டு, அதற்கு ஏற்றார் போல மலர் மருத்துவம் வாங்கி சாப்பிடுங்க.